ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம சீரிஸ் 25ஓட ரேப் அப் டேல இருக்கும். அதாவது ரேப் அப் டேனா ஒவ்வொரு நாளும் தனித்தனியா சொல்லி காமிச்ச எக்ஸசைஸ் எல்லாம் சேர்ந்தா மாதிரி இன்னைக்கு பண்ணி காமிக்கிறது தான். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா பேக்ல இருக்கிற ஃபேட்டை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் சீரிஸ். அதனால ஒவ்வொரு நாள் எக்ஸசைஸும் பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸோட பண்ணி காமிச்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற வேரியேஷன்ல எது பெஸ்ட், அதாவது டிஃபிகல்ட் எக்ஸசைஸோ அதை மட்டும் தான் நான் பண்ணி காமிக்க போறேன். உங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னா ஒவ்வொரு நாள் வீடியோவை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நான் பெஸ்ட் எக்ஸசைஸ் ஆஃப் ஆல் 5 டேஸ் சேர்ந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன். இந்த சீரிஸ் 25ஓடது பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா க்ளூட் பிரிட்ஜஸ். கீழே படுத்துட்டு பண்ணணும். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேட்ல காலை கீழே பதிய வச்ச மாதிரி ஃபுல்லா படுத்துருங்க. இப்படி இருக்கணும் கால். ஓகே, வி ஷேப்ல இன்வெர்டட் வீல வச்சுக்கோங்க. படுத்துக்கோங்க. தலை கீழே தான் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த பகுதியை மட்டும் மேலே எடுத்துட்டு கீழே வர போறோம். கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. ஓகே, அவ்வளவுதான். இப்ப அடுத்த 4 எக்ஸசைஸ் எல்லாமே கேட்டீங்கன்னா கவுந்து அனிமல் போஸ்ல இருந்து பண்ற மாதிரி தான் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்க. ஸோ 2வது எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா அனிமல் போஸுக்கு போயிடுங்க. கையை நல்லா 2 ஷோல்டர் லெவலுக்கு பிரிச்சு வச்சு கீழே பதிய வச்சுக்கோங்க. கால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இப்படி பிரிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது ஃபயர் ஹைட்ரண்ட், அதாவது காலை இப்படி பிரிச்சுட்டு கீழே கொண்டு வரணும். ஓகே, 2 நிதானமா பண்ணுங்க. 3 4 5. இதே தான் இன்னொரு காலுக்கும் பண்ண போறோம். ஓகே, ஸோ 3வது எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதே அனிமல் போஸ்லயே இருங்க. இருந்ததுக்கு அப்புறமா காலை ஸ்ட்ரெயிட்டா ஒன்றை மட்டும் நீட்டிக்கோங்க. இந்த இடத்துல இருந்த மாதிரியே சர்க்கிள்ஸ் போடுங்க. பாருங்க, ஒரு பக்கம் ஒரு 5 தடவையோ இல்ல 8 தடவையோ சர்க்கிள்ஸ் போடுங்க. அதுக்கப்புறமா நடுவுல வந்துட்டு திருப்பியும் இன்னொரு பக்கமா சர்க்கிள்ஸ் போடுறோம். ஓகே, ஒரு 5 தடவையோ 8 தடவையோ முடிச்சிருங்க. அடுத்தது சின்ன சர்க்கிள்ஸ்ல இருந்து பெருசா வட்டம் போடணும். ஓகே, பெரிய வட்டம் எவ்வளவு முடியுமோ காலை கீழே படாம வச்சு பண்ணணும். திருப்பி சென்டருக்கு வந்துட்டு அதே மாதிரி சின்ன சர்க்கிள்ல இருந்து பெரிய சர்க்கிள்ஸ், ஆனா ஆன்டி கிளாக் வைஸ் இன்னொரு டைரக்ஷன்ல காலை திருப்புறோம். ஓகே, இது ஒரு வேரியேஷன். இன்னும் அடுத்த டிஃபிகல்ட் வேரியேஷனும் இருக்கு. அன்னைக்கு வீடியோவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதை போய் பார்த்துட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நான் எல்லாத்துலயும் ஒன்னொன்னு மட்டும் இப்ப பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது 4வது டே எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா காலை மேலேயும் கீழேயும் இறக்க போறோம். பாருங்க, இதே மாதிரி அனிமல் போஸ். ஷோல்டர்ஸ் பிரிஞ்சிருக்கணும், கால் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கட்டும். ஒரு காலை நீட்டிக்கோங்க. ஃபுல்லா மேலே போயிட்டு கீழே வாங்க. ஆனா தரையை டச் பண்ணக்கூடாது. மேலே போங்க, கீழே வாங்க. பாருங்க, நிதானமா போங்க. அடுத்தது ரேப்பிடா, அதாவது ஃபாஸ்ட் ஸ்பீட்லயும் அடுத்தது போடும். ஒரு 5ல இருந்து 8 தடவை ஒவ்வொரு காலும் மாத்தி மாத்தி பண்ணணும். நான் ஒரு கால் மட்டும் இப்ப பண்ணி காமிக்கிறேன். நீங்க ஆனா 2 காலும் சேம் கவுண்ட்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5வது நாள் எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப காலை ஃபுல்லா நீட்டிட்டு நம்ம மேல கீழே பண்ணதுக்கு பதிலா காலை மடிச்சு பாதி காலை மட்டும் மேல கீழே பண்ண போறோம். பாருங்க, கவுண்ட் இதே மாதிரி அனிமல் போஸ் வந்துடுறீங்களா? காலை இந்த மாதிரி கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்கிறீங்களா? அடுத்தது இப்படி வச்சுக்கிறீங்களா? டோஸை மேல எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5. இதோட கூட இன்னொரு வேரியேஷன் கஷ்டம். இப்படி போயிட்டு ஃப்ரண்ட்ல வருது. பாருங்க, 2 3 4 5. ஓகே, அவ்வளவுதான். ஸோ இதே தான் இன்னொரு காலுக்கும் நீங்க பண்ணணும். ஸோ இந்த 5 எக்ஸசைஸும் பாத்தீங்கன்னா எல்லாமே நான் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்டேன். நீங்க டபுள் சைடு பண்ணும்போது ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் வரும். அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி 3 செட்ஸ் பண்ணா 15 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீரீஸ் எடுத்துட்டு 15ல இருந்து 20 நிமிஷம் பண்ணுங்க. இது கூட சேர்ந்து ஒரு 2ல இருந்து 3 கிலோமீட்டர் வாக்கிங்கோ இல்ல சைக்கிளிங்கோ பண்ணுங்க. ஸோ இது பெஸ்ட் ஃபிட்னஸ்க்கான ஒரு டோட்டல் ப்ரோட்டோகாலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டா பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் உங்களோட ஃபிட்னஸ்க்கான டைமை கரெக்டா நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி உங்க பாடியை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அடுத்த வாட்டி நான் புது சீரீஸோட உங்களெல்லாம் வந்து பாக்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.